அன்பில் திமுக கூட்டத்தில் வழங்கிய பிரியாணி சாப்பிட்டவர்களில் 150க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம். முதல் நாள் இரவே பிரியாணியை தயாரித்து அடுத்த நாள் கூட்டத்தில் பரிமாறியது விசாரணையில் அம்பலம். பிள்ளைகளை கூப்பிட்டுருக்காண்டி வந்திருக்கேன். மீட்டிங் போட்டதில் என் வீட்டுக்கார பிள்ளை அங்கே பிரியாணி வாங்க போனாங்க. அங்கே கொண்டு வந்தது என் பிள்ளைய சாப்பிட்டதில் இங்கே இந்த மாதிரி வாந்தி பேதி எங்கள் பிள்ளைகளை சேர்த்துருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு பயணத்தின் கீழ் 186வது தொகுதியாக கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஆய்வு. அங்குள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவர்களின் கற்றல் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.